மழை தருமோ என் மேகம். அத்தியாயம் 25. வெள்ளிக்கிழமை. இஷ்டமில்லாதவளை வம்படியாக கல்யாணத்திற்கு தயார் செய்து அனுப்பி வைத்தார் தங்கம்மாள் பாட்டி. இங்கே வரு, 2-3 நாளா நீ ஆளே சரியில்லை. ரொம்பத்தான் கொணட்டிக்கிட்டு அலையிற. என்னன்னு கேட்க உங்க அப்பனும் இல்லை, அம்மையும் இல்லை. இந்த கிழவி கேட்டா மட்டும் சொல்லவா போற? ஒரு சொந்தக்காரன் மதிச்சு கூப்பிட்டுருக்கான்னா கல்யாணத்துக்கு போகணுமா இல்லையா? நாளை பின்ன உன் கல்யாணத்துக்கு எவன் வருவான்? அதுக்கு நான் தான் போகணுமா? நீங்க போங்க பாட்டி, கிட்டத்தட்ட கெஞ்சலாக சொன்னாள் மஞ்சரி. ஆனால் பாட்டி அசைவதாக இல்லை. எனக்கு போக முடிஞ்சா நான் போக மாட்டேனா? உன்கிட்ட இப்படி கெஞ்சிக்கிட்டு இருப்பனா? முட்டியெல்லாம் ரொம்ப வலிக்குது மஞ்சு, நடக்க முடியாது. கூப்பிட்ட மரியாதைக்கு போய் ஏதோ மாப்பிள்ளை வரும்போது ஆரத்தி எடுக்கணுமா? ஆரத்தி எடுத்துட்டு தாலி கட்ட பார்த்துட்டு மொய்க்க வர தாத்தா கிட்ட கொடுத்துட்டு ஓடி வந்துரு. சாப்பிடக்கூட வேணாம் என்று பாட்டி சொல்லவே ஒத்துக்கொண்டாள் மஞ்சரி. அரைமனதாகத்தான். இதற்கு மேலும் மாட்டேன் என்று வீம்பு பிடித்தால் பாட்டிக்கு சந்தேகம் வந்துவிடும். அவளுக்குத்தான் வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போகவே இஷ்டமில்லையே. மனதிற்குள் அசைக்க இயலாத பாரமாய் மனோரஞ்சனுடனான காதலும் முறிவும் ஏமாற்றமும். அதை யாரிடமும் சொல்லி அழவும் முடியவில்லை. அவளாக தனியாக அழுதும் தன் துக்கத்தை தணித்துக் கொள்ள வழியில்லை. அழுதால் தோட்டத்திற்கு போய்தான் அழ வேண்டும். அதற்கு வேட்டு வைப்பதைப் போல தவசி பாட்டியும் தாத்தாவும் அங்கே இருக்கிறார்கள். அதை தாண்டி அவளுக்கு வேறு இடமில்லை. பாட்டி வேறு அவ்வப்போது அவள் முகத்தை கவனித்துவிட்டு என்ன என்ன என்று விசாரித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த நேரத்திற்கு அவர் நம்பும்படியாக எதையோ ஒன்றை சொல்லி சமாளித்தாள் மஞ்சரி. அந்த சந்தேகம் மேலும் வலுப்பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகவே இன்று திருமணத்திற்கு போக சம்மதித்தாள். ஆனால் சோதனையாக பாட்டி கொண்டு வந்து கொடுத்த புடவையையும் கூடவே இருந்த முத்து ஜிமிக்கியையும் பார்த்தபோது நெஞ்சமே வெடித்துவிடும் போல இருந்தது. அது மனோரஞ்சன் அவளுக்கு பரிசளித்த புடவையும் கம்மலும். அவன் கொடுத்த அன்றே பாட்டியிடம் கொண்டு வந்து அவளே அந்த புடவையை எடுத்ததாகவும் கம்மலை கவரிங் என்றும் சொல்லிவிட்டாள். பாட்டிக்கு கண் சரியாக தெரியாது. மேலும் இப்போது கவரிங் நகைகளும் ஒரிஜினல் தங்க நகை போல்தானே இருக்கின்றன. ஆனால் மறுநாளே பாட்டி அந்த புடவைக்கான பிளவுஸை டெய்லரிடம் கொடுத்து தைத்து வைத்து விடுவார் என்றோ, இப்போது திருமணத்திற்கு கட்டிக்கொள் என்று கொடுப்பார் என்றோ மஞ்சரி என்ன கனவா கண்டாள்? மறுத்து பேச வழியே இன்றி அதே புடவையை கட்டிக்கொண்டு ஜிமிக்கியையும் போட்டுக்கொண்டாள். அலங்காரம் செய்து கொண்டு வெளியே வந்த பேத்தியை பார்த்த தங்கம்மாளுக்கு பெருமை பிடிபடவில்லை. எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ என்று வாய்க்குள் முனகியபடியே பேத்தியை தடவி முத்தமிட்டு விட்டு, பத்திரமா போயிட்டு வா. என்ன கிடைச்சு போச்சுன்னு வண்டியை ராக்கெட்டு கணக்க பறக்க விடப்படாது, கவனம். ஆனால் அவளுக்கு எங்கே அதெல்லாம் கவனம் இருந்தது? பாட்டி சொன்ன அந்த எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ என்ற வார்த்தையிலேயே மனம் நின்று அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருக்க மனோரஞ்சனின் முகம் கண்களை விட்டு அகல மறுத்தது. கண்ணோரம் நீர் துளிர்த்துவிட பாட்டி பார்ப்பதற்கு முன்பே வண்டியை கிளப்பிக் கொண்டு புறப்பட்டு விட்டாள். விதியே என்று பாட்டியின் வற்புறுத்தலால் கல்யாண வீட்டிற்கு கிளம்பி வந்தால் இங்கே அந்த விதியும் சதி செய்தது மஞ்சரிக்கு. அவர்களுடையது பெண் வீடு. மாப்பிள்ளையை வரவேற்கும் விதமாக பெண் வீட்டை சார்ந்த இளம் பெண்கள் எல்லாம் மாப்பிள்ளைக்கு ஆரத்தி சுற்றி வரவேற்பார்கள். அப்படி அலங்கரிக்கப்பட்ட ஏதோ ஒரு தட்டை தூக்கிக் கொண்டு வரிசையில் நின்ற மஞ்சரி அப்போதுதான் நிமிர்ந்து மாப்பிள்ளையை பார்த்தாள். தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. மாப்பிள்ளைக்கு பக்கத்திலேயே மனோரஞ்சன். மாப்பிள்ளை போலவே பட்டு வேஷ்டி சட்டை கட்டிக்கொண்டு முகம் முழுக்க சிரிப்பாக. இவன் எங்கே இங்கு வந்தான் என்று யோசித்த போதுதான் மண்டையில் உரைத்தது. கடைசியாக அவர்கள் சந்தித்த போது அவன் சொன்ன வார்த்தைகள். வெள்ளிக்கிழமை ஏதோ கல்யாணம் இருப்பதாக சொன்னானே, இந்த கல்யாணம்தானோ? அட கிரகமே! அவமானமாக இருந்தது மஞ்சரிக்கு. அவனே வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு வந்தவள் அவன் கொடுத்த பட்டுப்புடவையையும் நகையையும் போட்டுக் கொண்டிருக்கிறாளே, அவளை பற்றி என்ன நினைப்பான்? சும்மாவே தாய் ராஜாத்தியை பற்றி இளக்காரமாக பேசியவன் இப்போது அவளையும் அப்படித்தானே எண்ணுவான்? எல்லாம் இந்த பாட்டியால் வந்தது. உள்ளுக்குள் கடுகெடுத்து கொண்டாள். ஆனால் ஒன்றுமே செய்ய இயலாத நிலை. வேறு வழியின்றி அவள் முறை வரவும் யாரையும் நிமிர்ந்து கூட பாராமல் ஆரத்தி சுற்றிவிட்டு அவர்கள் கொடுத்த பரிசை கூட வாங்காமல் அங்கிருந்து அவசர அவசரமாக ஓடி வந்தவள் பாட்டி கொடுத்த மொய்க்கவரை பெண்ணின் தந்தையிடம் கொடுத்துவிட்டு யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமலேயே புறப்பட்டு விட்டாள். ஆனால் வரும் வழியில் ரோட்டை மறைத்து காரை நிப்பாட்டிவிட்டு அதன் மேல் சாய்ந்து நின்று கொண்டிருந்தான் மனோரஞ்சன். வேறு வழியின்றி இவளும் வண்டியை நிறுத்த வேண்டியதாயிற்று. அவள் வண்டியை நிறுத்தியதுமே வேகமாக வந்து வண்டி சாவியை கையில் எடுத்துக்கொண்டான். ஏய், என்ன பண்ற? சாவியை குடுடா என்று அவனிடமிருந்த சாவியை பறிக்க முயன்றாள் மஞ்சரி. ஆனால்
ஒரு அளவுக்கு மேல் முயற்சி செய்ய முடியவில்லை. அவன் ரொம்பவும் உயரம், இவளும் உயரம்தான். ஆனாலும் அவனிடமிருந்து அந்த சாவி இவள் கைக்கு வர வேண்டும் என்றால் இவள் அவனோடு ஒட்டி உரச வேண்டும். தேவையில்லை என்பது போல ஒதுங்கி நின்று கொண்டாள். இந்த சாரி உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு மஞ்சு. அப்சரஸ் மாதிரி இருக்க. அப்படியே உன்னை எங்கேயாவது தூக்கிட்டு ஓடிட்டா என்னன்னு எனக்கு தோணுது என்று அவன் காதல் வசனம் பேச எரித்து விடுவது போல மனோரஞ்சனை முறைத்தாள் மஞ்சரி. ஒரே நாள்ல, நோனோ, ஒரே 1 மணி நேரத்துல நம்மளோட லவ்வே இல்லாம போயிடுச்சுல மஞ்சரி. எனக்கு யாரை பத்தியும் கவலை கிடையாது. இப்ப கூட உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை மஞ்சரி. நீ சரின்னு சொன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான் மனோரஞ்சன். அடிபட்ட நாகம் போல நிமிர்ந்து அவனை பார்த்தாள் மஞ்சரி. உன்ன மாதிரி ஒரு ஏமாத்துக்காரனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? திரும்ப திரும்ப ஏமாத்துனன்னு சொல்லாத மஞ்சு. கண்டிப்பா நான் உன்னை ஏமாத்தல, நீயும் ஏமாறல. பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டு பேசினான் மனோரஞ்சன். ஒரு தடவை என்ன, 100 தடவை திரும்ப திரும்ப சொல்லுவேன். நீ ஒரு சீட்டர் தான். இந்த உலகத்திலேயே நீ மட்டும்தான் ஆம்பளையா என்ன? உன்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்கான். அதில் எவனையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன். மஞ்சு கோபத்தில் கண் சிவக்க கத்த அதை கேட்டு சிரித்து விட்டான் மனோரஞ்சன். நீ வேற எவனையோ கல்யாணம் பண்ணிக்க போறியா? நிச்சயம் உன்னால முடியாது மஞ்சு. நீ பண்ணிக்க மாட்டடி. என்ன தவிர வேற யாரையும் உன்னால புருஷன்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா நீ அந்த அளவுக்கு என்ன லவ் பண்ண. மண்ணாங்கட்டி லவ்வா லவ். ஏன் ஆம்பளைங்கிற ஆணவத்தில் பேசுறியா? என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் ராஜாத்தியோட பொண்ணு. சொன்னதை செய்வேன். ஒரே ஒரு தடவை உன் கூட படுத்துட்டா உன்னை தவிர வேற யாரையுமே கட்டிக்க கூடாதுன்னு சட்டமா என்ன? நீ சொன்னதுக்காகவே கண்டிப்பா எவனையாவது தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கத்தான் போறேன். கண்களில் பழி வெறி மின்ன பேசினாள் மஞ்சரி. அவளுக்கு எப்படியாவது அவனை கொத்தி குதறி துடிக்க வைத்து விடும் ஆத்திரம். தாய் சொன்ன கதைகளின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆக மனோரஞ்சன் சொன்ன எந்த விஷயத்தையும் துளி கூட ஆராய்ந்து பார்க்க தயாராக இல்லை அவள். அப்படியும் கூட இருக்குமோ என்ற சந்தேகம் கூட அந்த பேதைக்கு வரவில்லை. காரணம், நினைவு தெரிந்த நாளிலிருந்து நஞ்சை மட்டும்தானே ஊட்டி மஞ்சரியை வளர்த்திருந்தாள் ராஜாத்தி. அத்தியாயம் 26. எதையும் செய்ய இயலாத திகைப்போடு மஞ்சரியை அடிபட்ட பார்வை பார்த்து கொண்டு நின்றான் மனோரஞ்சன். ஒரு பெருமூச்சோடு தலைமுடியை ஒரு முறை அழுந்த கோதிக்கொண்டவன் பிறகு காருக்குள்ளிருந்து ஒரு கிஃப்ட் பார்சலை எடுத்து வந்து அவளுடைய வண்டியின் டிக்கியை திறந்து உள்ளே வைத்தான். நீ ஆரத்தி எடுத்ததுக்கு மாப்பிள்ளை வீட்டில் கொடுத்த கிஃப்ட் வாங்காம வந்துட்டியே. நான் கொடுத்துட்றேன்னு வாங்கிட்டு வந்தேன். ரைட். நான் என்ன சொன்னாலும் நீ அதை இப்போ நம்ப போறதில்ல. ஆனால் நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு கூடிய சீக்கிரம் உனக்கு தெரிய வரும் மஞ்சு. அப்போ கண்டிப்பா நீ என்னை தேடி வருவேங்கிற நம்பிக்கையில நான் ஊருக்கு போறேன். எனக்கு தெரியும் மஞ்சு, உனக்கு ஏன் மேல கோபம் இல்லை. உனக்கு ஓம் மேலேயே கோபம், ஆத்திரம். அம்மா சொல்ல மீறி நடந்துக்கிட்டோமேன்னு குற்ற உணர்ச்சி. ஆனா நீ ஃபீல் பண்ற அளவுக்கெல்லாம் உங்க அம்மா நல்லவங்க இல்லை. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. மனுஷங்க சாட்சியா நான் உன்னை பொண்டாட்டியை ஏத்துக்கல மஞ்சு. நம்ம சாமியோட சன்னதியில அவர் சாட்சியா நான் உன்னை மனசார என் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டேன். நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மைன்னா அந்த காதலே உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லிவிட்டு கார் வரை போனவன் திரும்ப அவளிடம் வந்து, என்னோட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு நீ பதில் சொல்லு மஞ்சு, போதும். ஒரு நாள் கூட உங்களை பார்க்காம இருக்க முடியல. என்னை இப்பவே உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்கன்னு நெஞ்சில சாஞ்சு அழுதியே, அதெல்லாம் பொய்யா? நான் யாருன்னு தெரிஞ்ச உடனேயே என் மேல உள்ள காதல் எல்லாம் வெறுப்பா மாறிடுச்சா? சொல்லு மஞ்சு. அவனுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் திரும்பி நின்று கொண்டிருந்தாள் மஞ்சரி. இடையை தாண்டி நாகமாய் நெளிந்து கிடந்த கூந்தல், தலையை நிறைத்திருந்த மல்லிகைப்பூ, அந்த பொல்லாத மழை நாளில் அவளோடு பின்னி கிடந்த சுகம். மனோரஞ்சனுக்குள் தோன்றிய மத்தாப்பு உணர்வுகள் அனைத்தும் உயிர் பெறத் தொடங்க அவனுக்கான பதிலை பெறாமலேயே அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டான் அவன். நின்ற இடத்திலிருந்து அசையாமல் வெகு நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள் மஞ்சரி. ஒரு பெருமூச்சோடு அவன் அங்கிருந்து அகன்றது. காரை கிளப்பி புறப்பட்டு சென்றது. அனைத்தையும் புலன்கள் உணர்ந்து கொண்டுதான் இருந்தன. ஆனால் அவள்தான் அவன் யாரென்று தெரிந்த கணமே செத்து சவமாகிவிட்டாளே. உடம்பில் இருக்கும் அனைத்து அங்கங்களுமே அவனுக்காக பதறி துடித்துக் கொண்டிருந்தாலும் முதல் பரிசு கிடைத்ததெனவோ அவளது இரு விழிகளுக்கும் தான். அவளை கேட்காமலேயே அவனை பிரிந்த துயரில் கண்ணீரை சொரிந்து கொண்டிருந்தன. கன்னங்களில் வழிந்த கண்ணீரை சுண்டிவிட்டு எதிரே அமர்ந்திருந்த தங்கம்மா பாட்டியை பார்த்தான் மனோரஞ்சன்.
தங்கம்மாளும் முந்தானை சிலையால் கண்ணீரை துடைத்துக் கொண்டார். என்னதான் பார்த்து பார்த்து வளர்த்தாலும் என்ன பிரயோஜனம்யா? பெத்தவளோட திமிரு கொஞ்சமாவது அவ உடம்புல இல்லாமலா இருக்கும்? அந்த திமிரு தான் அப்படி பேச வச்சிருக்குது. இல்லைன்னா உன்ன மாதிரி ஒரு தங்கமான பிள்ளைய போய் வேண்டான்னு சொல்லிட்டு அவ அம்மா சொன்னான்னு எவனோ ஒரு விளங்காதவனை கட்டிக்கிட சம்மதம் சொல்லியிருப்பாளா? ஆனா உன்ன மாதிரி ஒரு நல்லவனோட மனசை கஷ்டப்படுத்தின பாவத்துக்கு தான் இப்படி கிடந்து அவஸ்தைப்பட்டுட்டு கிடக்குறா. என் பேத்தியா இருந்தாலும் கூட நியாயம் நியாயந்தானே. ஊர்ல இருந்து வந்து நிறைய தடவை அவளுக்கு பேச ட்ரை பண்ண பாட்டி. ஆனா அவ என் நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஃபோன் போகவே இல்லை. நேர்ல வந்து விசாரிக்கலாம்னா அதுக்கும் பயம். அவ மட்டும் என் கூட வர சம்மதம் சொல்லியிருந்தானா அன்னைக்கு கையோடையே கூட்டிட்டு வந்திருப்பேன். ஆனா அவளோட விருப்பமே இல்லாம தனியா நான் மட்டும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்பவும் மனசு கேட்காம எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா விசாரிச்சேன் பாட்டி. நீங்க 2 பேரும் ஊரை விட்டு போயிட்டதா சொன்னாங்க. ஆனா எனக்கு தகவல் சொன்னவரு நீங்க 2 பேரும் மும்பைக்கு போயிட்டதா சொன்னாரு. மும்பையில அவங்க அக்கா இருக்கிறதா ஒரு தடவை மஞ்சு என்கிட்ட சொல்லியிருக்கா. ஸோ நீங்க 2 பேரும் அங்க போய் இருப்பீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்ப கூட மஞ்சு பிரெக்னெண்டா இருந்தது எனக்கு தெரியாது பாட்டி. தெரிஞ்சிருந்தா இந்த உலகத்தோட எந்த மூலையில அவ இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவளை ஏன் கூடவே கூட்டிட்டு வந்திருப்பேன். இப்படி தனியா கிடந்து தவிக்க விட்டுருக்க மாட்டேன். அவ மட்டும் என்ன லேசுப்பட்டவளாயா? இந்த மெட்ராஸ்லயே இருந்துக்கிட்டு இங்கதான் நீ இருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட வாய் திறந்து சொல்லல. நான் என்ன கேட்டாலும் நான் செஞ்ச தப்புக்கு தண்டனையா இந்த கஷ்டங்களை எல்லாம் நானே அனுபவிச்சுக்கிறேன் பாட்டி, சும்மா இருன்னு என்ன அடக்கிடுவா. அவ எந்த தப்புமே பண்ணல பாட்டி. தப்பு பண்ணதெல்லாம் நான் தான். அவ மேல உள்ள ஆசையில ரொம்பவே அவசரப்பட்டுட்டேன். ஆனா அவ்வளவு பெரிய ஊரை விட்டுட்டு ஏன் பாட்டி நீங்க 2 பேர் மட்டும் தனியா சென்னைக்கு வந்தீங்க என்று கேட்டான் மனோரஞ்சன். மறுபடியும் கண்கள் பொங்கிவிட துடைத்து கொண்ட தங்கம்மாள், சொல்றையா, முதல்ல இருந்து எல்லாத்தையுமே சொல்றேன். அப்பதான் உனக்கும் எல்லாமே புரியும். உன்கிட்ட வீராப்பா சவால் விட்டதுக்காகவோ இல்ல வேற எதுக்காகவோ அவ அம்மா கை காட்டின மாப்பிளைய கட்டிக்கிறதுக்கு சரின்னு சொன்னா மஞ்சு. எனக்கு மஞ்சுவுக்கு அந்த பையனை கட்டுறதுல துளி கூட இஷ்டம் இல்லையா? அந்த பையன் ரொம்ப வசதியானவன். சொத்து பத்து நில போல வாடகை வருமானம்னு எல்லாமே இருக்கு. ஆனா அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவன் பொண்டாட்டி செத்து போயிட்டா. நோயில செத்தான்னு அவன் சொல்றான். ஆனா இவன் செஞ்ச கொடுமையால தான் அவ செத்தான்னு ஊர்ல எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அவனுக்கு மஞ்சுவை கட்டி வைக்க எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ராஜாத்தி கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தேன். அவ கேட்குற மாதிரி இல்லை. அதனால விதிப்படி நடக்கட்டும்னு நான் வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டேன். அப்பவும் மனசு கேட்காம இதோ உள்ள கிடக்குது பாரு, அந்த பேய்கிட்ட கூட சொன்னேன். அவனை பிடிக்கல, எனக்கு வேற மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்லுன்னு சொன்னேன். இது சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா பேரப்புள்ள, மனுஷங்க நம்மளை கைவிடுவாங்க. ஆனா நம்ம கும்பிடுற சாமி நம்மளை கைவிடுமா? அந்த 21 பந்திக்காரன் என்னை கைவிடலையா, கைவிடலை. உணர்ச்சி பெருக்கோடு 2 கைகளையும் மேலே தூக்கி குலதெய்வத்தை வணங்கிய தங்கம்மாள் பாட்டியின் நினைவுகள் பின்னோக்கி சென்றன. மும்பைக்கு மூத்த மகளின் 2வது பிரசவத்திற்காக சென்றிருந்த ராஜாத்தி கணவனை மட்டும் அங்கே மகள் வீட்டில் விட்டுவிட்டு பொறுப்பாக பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பி வந்துவிட்டாள். அவளாக வரவில்லை. வருந்தி வரவழைத்தது அந்த ஊரில் சின்ன பண்ணையார் என்று அழைக்கப்படும் செல்வேந்திரன். கரை காணாத சொத்துக்கு சொந்தக்காரன். ஏற்கனவே ராஜாத்திக்கும் அவனுக்கும் கொடுக்கல் வாங்கலில் ரொம்பவே பழக்கம். மஞ்சரியின் அழகின் மீது தீராத மயக்கம் கொண்டவன். அதனாலேயே அவளுடைய படிப்பு முடிந்துவிட்டது என்று தெரிந்ததும் நேரம் பார்த்து ராஜாத்திக்கு போன் செய்து விட்டான். ராஜாத்தி தங்கம்மாளின் மகள், மஞ்சரியின் தாய். அவளுக்கு ராஜாத்தி என்று பெயர் வைத்ததற்கு பதிலாக பணப்பேய் என்ற ஒரு பெயரை வைத்திருந்தால் பொருத்தமாக இருந்திருக்கும். பெரும் பணக்காரர் என்று நம்பி சுந்தரேசனை கட்டிக்கொள்ள அவள் சம்மதம் தெரிவிக்க அதன் பிறகுதான் தெரிந்தது சுந்தர் குடும்பம் ஒரு காலி பெருங்காய டப்பா என்று. பிறகென்ன, சுந்தரேசன் ராஜாத்தியின் அடிமையாக மாறிப்போனார். எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் செல்வேந்திரனை மருமகனாக ஆக்கிக் கொண்டால் அவனுடைய பெரும் சொத்துக்களை தன் கைவசம் கொண்டு வந்து விடலாம் என்ற பேராசை ராஜாத்திக்கு. அதனாலேயே அவனுடைய குணத்தை பற்றி கவலைப்படாமல் மஞ்சரியை அவனுக்கு கட்டி வைத்து விடுவதில் குறியாக இருந்தாள். மனோரஞ்சன் மீது இருந்த கோபத்தில் செல்வேந்திரன் பெண் பார்க்க வருவதற்கு சம்மதித்து விட்டாள் மஞ்சரி. அவனும் சொந்த பந்தங்களை திரட்டிக்கொண்டு சீர்வரிசை தட்டுக்களோடு பெண் பார்க்க வந்து நடு ஹாலில் குழுமி இருக்க அனைவருக்கும் காஃபி எடுத்து சென்ற ட்ரேயோடு அவன் காலடியிலேயே மயங்கி விழுந்தாள் மஞ்சரி. அத்தியாயம் 27.
உறவினர் புடைசூழ மஞ்சரியை பெண் பார்த்து பூ வைத்து உறுதி பண்ணிவிட்டு போக வந்திருந்தான் செல்வேந்திரன். அந்த கூட்டத்திற்கு நடுவில் மயங்கி விழுந்தாள் மஞ்சரி. ஏற்கனவே பார்த்த பொண்ணு தானே, பொண்ணு பார்க்க வரதா இருந்தா ஒரு 4-5 பேரை கூட்டிக்கிட்டு வரணும். இப்படி ஒரு ஊரையே திரட்டிக்கிட்டு வந்தா? அதான் பாவம், பொண்ணு பயந்து போய் மயக்கம் போட்டு விழுந்துட்டா என்றார் யாரோ ஒரு வயதான பெண்மணி. ஏ தள்ளுங்கப்பா தள்ளுங்கப்பா, காத்து வரட்டும். நமக்கே மூச்சு முட்டுது. பாவம் சின்ன பிள்ளாது, என்ன செய்யும்? பதட்டத்தில் மயங்கி விழுந்துட்டு. முகத்தில் குளிர்ந்த நீர் அடிக்க மயக்கம் தெளிந்து எழுந்த மஞ்சரி திருதிருவென்று விழித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அதான் பொண்ணு நல்லபடியா முழிச்சிட்டார்ல, ஆக வேண்டியதை பார்க்க வேண்டியதானே? யாரோ ஒரு பெருசு குரல் கொடுத்தது. அட சும்மா இறப்பா, அபசகுண மாதிரி நல்ல நாளும் பொழுதுமா பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் என்றது இன்னொரு பெருசு. எனக்கு இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுலையும் பெருசா நம்பிக்கை கிடையாது என்று கூட்டத்தினரை பார்த்து கராரான குரலில் சொன்ன செல்வேந்திரன் பிறகு அங்கிருந்த தன்னுடைய மூத்த அக்கா மணிமொழியிடம், தா என்ன பேக்லாண்டு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறவ, அந்த பூவை எடுத்து அவ தலையில வச்சு விடு என்று சொல்ல, அந்த அம்மாள் பூவை எடுத்துக்கொண்டு நெருங்கி வருவதற்குள் மறுபடியும் உட்கார்ந்த நிலையிலேயே மயங்கி சரிந்து விட்டாள் மஞ்சரி. சமயோசிதமாக செயல்பட்ட அந்த அம்மாள் 3ஆம் ஆண்டு சித்த மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கும் தன்னுடைய மூத்த மகளை அழைத்து மஞ்சரியை பரிசோதிக்க சொல்ல, அந்த பெண்ணும் செக் பண்ணி பார்த்துவிட்டு, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப வீக்கா இருக்காங்க, அவ்வளவுதான், காலையிலிருந்து ஒழுங்கா சாப்பிடல போல என்று சொல்ல, மறுபடியும் முகத்தில் தண்ணீர் தெளித்து மயக்கம் தெளிவித்து உள்ளே அழைத்து கொண்டு போய் படுக்க வைத்தார்கள். தம்பியின் மிரட்டல் பார்வைக்கு பயந்து போன மணிமொழி மகளையும் அழைத்து கொண்டு மஞ்சரிக்கு பூ வைப்பதற்காக அறைக்குள் நுழைய, அங்கே பேத்தியின் தலையை தடவியபடி அழுது கொண்டிருந்தார் தங்கம்மாள். அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார் மணிமொழி. அத்தை, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் இங்க வீட்டில் இல்லை போலன்னு நினைச்சனே. இங்க நடக்கிற கன்றாவியெல்லாம் பார்க்கறதுக்கு பதிலா என் புருஷன் போனப்ப அவர் கூடவே போயிருக்கலாமோன்னு தோணுது மணி. கொஞ்சமா அக்கிரமம் பண்ற என் பொண்ணு. உன் தம்பியை பத்தி உனக்கே நல்லா தெரியும். இந்த சுத்துப்பட்டியில எவனாவது அவனுக்கு பொண்ணு கொடுக்க ரெடியா இருக்கானா? இந்த பேயை அவனுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லுது. கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்த மாதிரி அவ வாழ்க்கை என்னாக போகுதோங்கிற பயத்திலேயே ஏன் உசுறு போயிரும் போல இருக்கு மணி என்று சொல்ல, அழாதீங்க அத்தை, நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். அவன் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு அளவுக்கு மேல அவனை எதிர்த்து பேசவும் முடியாது. எங்களால முடிஞ்சது இதான் அத்தை என்று சொன்னவர் கையில் இருந்த பூவை மஞ்சரி தலையில் வைக்காமல் தங்கம்மாளின் கையில் கொடுத்துவிட்டு மகளையும் அழைத்து கொண்டு வெளியே போய்விட்டார். பெண் பார்க்க வந்த அனைவரும் கிளம்பி சென்ற சிறிது நேரத்தில் ராஜாத்தியை போனில் அழைத்தான் செல்வேந்திரன். ராசாத்திக்கா, மஞ்சு எப்படி இருக்கா? என்னத்த சொல்றதுன்னே தெரியல செல்வா, படுத்தே தான் கிடக்கிறா. உன் பொண்ணு உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்கான்னு நினைச்சியா? அதான் இல்லை, அவன் மசக்கையில படுத்து கிடக்கா. அதாவது உன் பொண்ணு கர்ப்பமா இருக்கா என்று செல்வேந்திரன் சொல்ல, டேய், யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுற? நாக்க அறுத்துருவேன் என்று இந்த பக்கம் அலறினாள் ராஜாத்தி. சி, வாய மூடு, கத்தாத. பொண்ணை ஒழுக்கமா வளர்க்க துப்புல்ல, உனக்கெல்லாம் வாய் ஒரு கேடா? அத்தனை பேர் முன்னாடியும் அவ கர்ப்பமா இருக்கான்னு சொல்லி அசிங்கப்படுத்த வேண்டான்னு தான் சும்மா சாப்பிடாம மயங்கி விழுந்ததா என் மருமக போய் சொல்லியிருக்கா. வீட்டுக்கு வந்ததுமே உண்மையான காரணத்தை என்கிட்ட சொல்லிட்டா. இங்க பாரு ராசாத்தியக்கா, அவன் எவன் கூட படுத்து பிள்ளைய வாங்கினாலோ எனக்கு தெரியாது, அது எனக்கு தேவையும் இல்லை. ஆனா நான் தாலி கட்டும்போது அவ வயிறு சுத்தமா இருக்கணும், அவ்வளவுதான். புரியுதா? சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் சட்டு புட்டுன்னு கிளீன் பண்ணிட்டு சொல்லு, முகூர்த்தம் வச்சுக்கலாம் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான் அந்த மானம் கெட்ட செல்வேந்திரன். உடம்பெல்லாம் தீப்பற்றி கொண்டார் போல இருந்தது ராஜாத்திக்கு. அவளுக்கு மகள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்ற செய்தியை விட, எங்கே செல்வேந்திரனின் கரை காணாத சொத்துக்கள் தன் கையை விட்டு போய்விடுமோ என்ற எண்ணமே மேலோங்கி இருக்க, ஆத்திரத்தில் மஞ்சரியை அடித்து துவைத்து விட்டாள். ஒரு மகளை சுமந்து பெற்ற தாய் கேட்கக்கூடாத வார்த்தைகள், பெற்ற தாயை ஒரு மகள் கேட்கக்கூடாத வார்த்தைகள். தாயையும் மகளையும் மாறி மாறி வசைப்பாடிக்கொண்டே மஞ்சரியை ராஜாத்தி அடித்து நுறுக்க, தன்னால் இயன்ற அளவு தடுக்க முயன்று மகளின் கையால் அடி வாங்கிக் கொண்டு மூலையில் போய் விழுந்து கிடந்தார் தங்கம்மாள். கேட்கவே முடியாத காது கூசும்படியான வார்த்தைகள் காதை இறுக்கி மூடிக்கொண்டால் கூட துளைத்து உள்ளே வந்தன. அடுக்கடுக்காய் எத்தனையோ பாவங்களை மகள் செய்திருக்கிறாள்தான். எல்லாம் பெற்ற மகளே என்று பொறுத்து கொண்ட பாவம் இன்று பேத்தி தலையில் வந்து விடுகிறது. சொன்னது போல இவளையெல்லாம் பிறந்த அன்றே கள்ளிப்பாலை ஊற்றிக் கொன்றிருந்தால் என் மகனை நம்பி வாழ வந்த பெண்ணுக்கும் என் பேத்திக்கும்
இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. காலம் கடந்து வருந்தினார் தங்கம்மாள். சொல்லுடி, எவன் எவன் கூட படுத்து வயித்தை நெரிச்சுக்கிட்டு வந்த? நான் இருக்கிற வரைக்கும் நல்லா தானே இருந்த. எல்லாம் இந்த கெல்ட்டு நாயை நம்பி விட்டுட்டு போனதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். சொல்லுடி, எவன் அவன்? கூட படிச்சவனா, இல்ல படிப்பு சொல்லி தந்த வாத்தியானா, இல்ல எவன்னு கூட கை காட்டி சொல்ல முடியாத அளவுக்கு கண்டவன் கூடயும் கிடந்து கூத்தடிச்சியா? வார்த்தைகளை விஷத்தில் தோய்த்து ராஜாத்தி வீச துடி துடித்தாள் மஞ்சரி. அன்று மனோரஞ்சன் சொன்ன வார்த்தைகள் காதுக்குள் அசரீரியாக. எதிரே நின்று தன்னோடு பேசிக் கொண்டிருப்பவள் தாயா இல்லை பேயா? அவன் சொன்னதெல்லாம் உண்மைதானோ? கண்ணீரும் வர மறுத்து சிந்தனையிலேயே விக்கத்து நின்றாள் பாவை. சுவரோடு சுவராக ஒண்டி கிடந்த மஞ்சரியின் தலைமுடியை பற்றி இழுத்து, இங்க பாரு, நீ எவங்கூட பழகுன, வயித்துல இருக்கிறது யாரோட புள்ள, எத்தனை மாசம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நாளைக்கு காலையில ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன். கிளீன் பண்ணிட்டு வந்து கல்யாண பொண்ணா லட்சணமா இருக்கிற வழியை பாரு. அதை விட்டுட்டு அப்படி இப்படின்னு ஏதாவது கிறுக்குத்தனம் செஞ்சேன்னு வச்சுக்க, 10 மாசம் சுமந்து பெத்தேன்னு கூட பார்க்க மாட்டேன். விஷத்தை ஊத்தி கொன்றுவேன். உன்னை மட்டும் கொல்ல மாட்டேன், இந்த கிடக்காளே கழட்டு சிரிக்கி, இவளையும் சேர்த்துதான் கொல்லுவேன். எச்சரித்துவிட்டு மறுபடியும் தலைமுடியை பற்றி சுவற்றில் தள்ளிவிட்டு சென்ற ராஜாத்தியை உணர்ச்சியற்ற பார்வை பார்த்து கொண்டிருந்தாள் மஞ்சரி. இதுதானா அவளை பெற்ற அவளின் உண்மை சொரூபம்? அப்படியானால் அன்று தோட்டத்தில் வைத்து மனோரஞ்சன் சொன்னது அனைத்தும் உண்மை. தான் நினைத்தது நடக்க வேண்டும் என்பதற்காக பெற்ற மகளையும் தன்னை ஈன்ற தாயையும் கொல்லுவேன் என்று சொல்கிறவள் சொத்து சுகங்களுக்காக அண்ணன் மனைவியை கொல்வதற்கு எவ்வளவு நேரமாகியிருக்கும்? இந்த பணப்பேயை நம்பி உயிருக்குயிராய் காதலித்தவனையே உதறிவிட்டு வந்தாளே. ஒரு நல்லவனை அவமதித்ததற்காக, அவனை கண்ணீர் விட வைத்ததற்காக, குறிப்பாக அவன் பேச்சை நம்பாத தன் திமிருக்கு இறைவன் அவளுக்கு கொடுத்த தண்டனையா இது? மாட்டை அடிப்பது போல தாய் அடித்த போதெல்லாம் வலித்து அழாதவள் இப்பொழுது முதல் முறையாக இரு கைகளாலும் முகத்தில் அறைந்து கொண்டு சுவற்றில் முட்டி முட்டி கதறிவிட்டாள். மகளிடம் வாங்கிய அறையில் உடம்பில் வலுவே இல்லாமல் செத்த பிணம் போல ஒரு ஓரமாய் கிடந்த தங்கம்மாள் பேத்தி அழுவதைக் காண சகிக்காமல் மெல்லமா எழுந்து வந்து அவளை ஆறுதல் படுத்த முயன்றார். ஆனால் அடங்குகிற கண்ணீராது ஆர்ப்பரிக்கும் பெருவெள்ளம் எப்படி நிற்கும்? மழை வரும்.